வணக்கம் மக்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நாம் நம்மளுடைய இன்றொருத்த கொல்சுதாம யூடியூப் சேனலில் பலன் தரும் பதிகங்கள் மார்கழி மாதத்துக்கு உண்டான திருப்பாவை திருவெம்பாவை அந்த பகுதி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பகுதி 11 மார்கழி 10ஆம் நாள். சிறப்பு தகவல் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, பெருமாளை பாடி ஆழ்வார் பெயர் பெற்றவங்களை விட பெருமாளை பாடாமல் அந்த அடியவர்களை பாடியே ஆழ்வார் என்று பெயரெடுத்த நம்ம மதுரகவி ஆழ்வார் பற்றி தான். நிறைய பேர் நம்ம சேனல் இது வரைக்கும் பார்க்கவே இல்லைன்றவங்களுக்காக தான் இது வரைக்கும் நம்ம இந்த மார்கழி மாதத்தோட பதிவுகளை ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஸில் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நம்மளோட சேனலில் போட்டிருக்கிறோம். இந்த பதிவு நீங்கள் ஒவ்வொன்றா போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஒவ்வொன்றுத்துலேயுமே நம்ம சிறப்பு தகவலை ஆட் பண்ணியிருக்கோம். அந்த சிறப்பு தகவல் பெருமாள் சம்பந்தப்பட்ட அடியார்கள், ஆழ்வார்கள், அவர்களுக்கு தொண்டு செஞ்சவங்களை பற்றி, அப்புறம் கோவில், ஆன்மீகம், அதை பற்றின தகவல்கள்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ 11 வந்திருக்கோம், மார்கழி 10ஆம் நாள். ஸோ இதையும் நாம் சிந்தனை பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. முதல்ல திருவெம்பாவை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அதோட உட்கருத்தையும் பார்த்துட்டு திருப்பாவையும் பார்க்கலாம். மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்த இந்த பாடலை பாருங்களேன். சிவபெருமானோட பெருமை எப்படி சொல்லியிருப்பார் பாருங்க. பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணூரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குளத்து அரண் தன் கோயில் பினா பிள்ளைகான் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆர் அயலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். சிவபெருமான ஏற்கனவே முந்தின பாடல அழகா சொல்லியிருப்பார். முன்னைக்கும் முன்னமும் சொல்லியிருப்பார். அதாவது பழசுக்கு அரிதும் பழசு, அதே மாதிரி புதுசுக்கும் அரிதும் புதுசு, அந்த மாதிரி அவர் ஒப்பிட்டவர். இப்ப எப்படி சொல்றாரு, நீ பாதாளம் வரைக்கும் நம்ம தேடிக்கிட்டே அடிமுடி காணாதவர் தான் சிவபெருமான். அடியும் திருமாலாலையும் பார்க்க முடியல, நாராயணன் நம்ம நான்முகனாலும் பார்க்க முடியல. அப்பேற்பட்ட அடிமுடி காணாத அவர் எப்படியா பேதை ஒருவாள் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரு மண்ணும் துதித்தாலும். அவரு அண்டசராசர் அனைத்திற்கும் தலைவன். அவர் தேவர்கள் முதல் அடியவர்கள் வரை அனைவரும் தொழுபவர்கள் அவர்தான். ஒரு உளவா ஒரு தோழன் தொண்டருளான் கோதில் குளத்து அரண் தன் கோயில் பினா பிள்ளைக்கான். இவனுக்கு பேதம்ங்கிறதே கிடையாது. யாருக்கு? சிவபெருமானுக்கு. யாரா இருந்தாலும் அவர் பார்ப்பார். இப்போ என்னன்னா, இப்போ மக்கள் போறாங்க, என்னையெல்லாம் சிவன் பார்ப்பாரா? எல்லாரும் வழிபடுறாங்க, அவங்களத்தான் பார்ப்பாரு, ஆனா நம்மளை பார்க்க மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறவருக்கு எப்படி முடிக்கிறார் பாருங்க. ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆர் அயலார். ஏற்கனவே இவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லைன்னு சொன்னவருக்கு உனக்கு தெரிஞ்சவங்க யாரு தெரியாதவங்க யாருன்னு பார்ப்பாரா என்ன? கிடையாது. அவருக்கு ஆர் அயலாரும் கிடையாது, உற்றாரும் கிடையாது, உறவினரும் கிடையாது. இப்பேற்பட்ட இந்த வேத பொருளின் தலைவனை ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். என்ன சொல்றாரு பாருங்க. இப்படி பேதமில்லாத ஒரு தலைவனை பார்க்க நாம் ஏன் காலையில் ஏஞ்சி அவரை போய் நாம் சாமி கும்பிடக்கூடாது? எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. இது எதுக்கு சொல்கிறாருன்னா, ஒரு நல்ல விஷயத்தை நாம் பழக்கப்படுத்தணும். டெய்லி போய் பாரு செய்யினா செய்ய மாட்டாங்க இல்லையா? கடவுள் பேரால் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். வாங்க, ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இதில் ஆண்டாள் நாச்சியார் என்ன நம்ம சொல்ல வராங்க அதையும் நம்ம பார்ப்போம். தோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதா நாற்ற துழாய்மொழி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் குற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் திரவேலார் எம்பாவாய். இதுல ஆண்டாள் நாச்சியார் எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. இவ்வளோ நேரம் அந்த தோழி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த தோழி இன்னமும் வாசல் திறக்கலை, கதவை திறக்கலை, திறக்காம இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அப்படி அவர் என்ன கேட்குறாருன்னா,
நாராயணன் நம்மால் போற்றப் பறைத்தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணன். நீ இன்னமும் தூங்கிக்கிட்டு இருக்கியே, இந்த தூக்கம் உனக்கு என்ன பண்ணும், உனக்கு என்ன கொடுக்கும்? அந்த தூக்கத்தை நாமளே கூட பொதுவாக பார், கும்பகர்ணன் மாதிரி தூங்குறான் பாரு, நம்ம ஒப்பிடுவோம்ல, அதே தான் இங்கே ஆண்டாள் நாச்சாரம் ஒப்பிடுறாங்க. நீ தூக்கத்தில் கும்பகர்ணனையும் தோத்துருவ. ஏன்னா கும்பகர்ணனும் ராவணனும் ஒரு சேரதான் தவம் இருக்கிறாங்க. ஆனால் ராவணன் வாங்கிய வரம் வேறு, கும்பகர்ணன் வாங்கிய வரம் வேறு. ஏன்னா அவர் தூங்கி தூங்கி அந்த அசதியில அந்த உறக்கத்தை தான் வரமா கேட்கிறார். இதுல இருந்து என்ன தெரியுது? சோம்பேறியா இருந்தாலும் கடவுள் நேரடியாவே வந்தாலும் என்ன வரம் கேட்பாங்க? அந்த சோம்பேறித்தனத்தை தான் வரமாக கேட்பார். நீ அவனையும் மிஞ்சிருவ போல அப்படின்னு அந்த தோழிக்கு அழகா சொல்றார் பாருங்க. எப்படி முடிக்கிறார் பாருங்க. ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே, நீ சாதாரண ஆளா? தயவு செஞ்சு ஏஞ்சி வா, தீட்சமாய் வந்து திரவேலூர் எம்பாவாய். போதும், தூக்கத்திலிருந்து விழிச்சு தேற்றமாய் வந்தனா சீக்கிரமே வந்து திரவேலூர் எம்பாய். கதவை தர போய் நம்ம நாராயணனை பாதம் பணிவோம். அவரை பாதம் படிக்கிறதுக்கு தான் ஊர் உலகமே கூடி தளர்ந்து நிற்குது. இப்படி இருக்கும்போது நீ இன்னமும் தூங்கிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி தோழிக்கு ஆண்டாள் நாச்சியார் அரைக்கூவல் விடுத்து அவங்கள நம்ம எழுப்பி மார்கழி மாதத்தோட வழிபாடுகளை பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. இது அவங்களுக்கு சொல்லலை, பின்னால் வரும் நமக்கு சொன்ன இந்த வழிமுறைகள் வழிபாடுகள் எல்லாம் நமக்கு சொன்னது தான். ஏன் அந்த மார்கழி மாதம் பெருமாளே மார்கழி மாதத்தின் பெருமாளே சொன்னது என்ன? நான் மாதங்களில் மார்கழியாக இருக்கிறேன். அப்போது அந்த ஒரு மார்கழி மாதத்தில் நம்ம அவரை போற்றி பரவி பாடும்போது நமக்கு என்ன கேட்டோமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். சிறப்பு தகவல் என்ன நம்ம இதில் பார்க்க போகிறோம்? மதுரக்கவி ஆழ்வார் தான் பார்க்க போகிறோம். மதுரக்கவி ஆழ்வார் மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் பெருமாளை பாடி பரவி ஊரூராக போய் மங்களாசாசனம் செஞ்சு அந்த கோவிலில் மற்ற ஆழ்வார்களோடு சேர்ந்து மங்களாசாசனம் செய்கிறாங்க, தனியாக செஞ்சு பழகினாங்க. ஆனால் இவர் மதுரக்கவி ஆழ்வார் பேர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மதுரம். எதனாலனா அவர் பாடிய பாடல்கள் தேன் போல இருக்குமா. அப்போது அப்படி சொல்லித்தான் அவருக்கு மதுரக்கவி ஆழ்வார்ன்ற பேரும் கிடைச்சது. மதுரக்கவி ஆழ்வாரை பற்றி பேசுகிறேன்னா கண்டிப்பாக நம்மாழ்வாரை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா இவர் பெருமாளை பாடி பரவினதை விட ஆழ்வாரை பாடி பரவினதை தான் அதிகம். அதனாலேயே எம்பெருமான் நாராயணர் இவருக்கும் அந்த ஆழ்வார் அந்தஸ்தை கொடுத்தார் என்றார். இவருடைய பக்தி எப்பேற்பட்டது, இவருடைய வழிபாடு எப்படிப்பட்டதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இவர் எங்கே பிறந்தார்? பாண்டிய நாடு முத்து குளிக்கும் இடம். அந்த தூத்துக்குடியில் இவர் பிறந்த இடம் ஒன்று திருக்கோளூர். அந்த இடத்துல தான் இவரோட அவதாரம் நிகழ்கின்றது. இவர் அந்த ஊரிலே பிறக்கின்றார், அந்த ஊரிலே வளர்கின்றார். இவருக்கு பிறந்ததிலிருந்தே நல்ல சிறந்த கவி பாடும் வல்லமை பெற்றவர். அந்த கவினால தான் அந்த கவி மதுரம் போல இருக்கும், தேன் போல இருக்கும். அதனாலேயே மக்கள் அவரை என்னமா பாடுற, உன்னோட பாடல் அப்படியே மதுரமாக இருக்கு அப்படி சொல்லி 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 மதுர கவி ஆழ்வார் என்ற பட்டம். இவர் அப்படியே வளர்ந்து வந்து பெருமாளை பாடுகிறார், பரவுகிறார், பல திருத்தங்களுக்கும் செல்கிறார். ஏனால் அவரோட அவதார நோக்கமே அதானே. ஆனால் அப்படி போகிற எல்லாரிலும் இவர் ஒவ்வொரு ஆழ்வாரோட தொடர்புடையவர். இவர் காலத்தில் வாழ்ந்த ஆழ்வார் தான் நம்மாழ்வார். நம்மாழ்வாருக்கு பெருந்தொண்டு செய்தவர்கள் மதுரக்கவி ஆழ்வார் முதலில் குறிப்பிடத்தக்கவர். சரி, இவர் எல்லா தேசத்துக்கும் சென்று பெருமாளை பற்றி புகழறார், பாடுறார். ஆனால் அது 10% தான். 90% போகிற இடத்துல இருக்கிற அந்த அடியவர்களுக்குத்தான் இவர் முழு தொண்டையும் செய்துள்ளார். அதனாலேயே மனமகிழ்ந்த எம்பெருமான் நாராயணன் இவருக்கும் ஒரு ஆழ்வார் பட்டத்தை கொடுத்து மதுரக்கவி ஆழ்வார் என்ற பட்டத்தை கொடுத்தார். சரி, இவர் அப்படி இருக்கும்போது வடநாட்டு அங்கே இருக்கிற கோவில் யாத்திரை கிளம்புறாரு. அங்கே இருக்கிற பெருமாள் அங்கே ஒரு சமயம் இவர் அயோத்திக்கு செல்கிறார். அயோத்தியில் இவர் தங்குகிறார். இவர் எந்த ஊருக்கு சென்றாலும் ஒரு தினமும் ஒரு வழக்கத்தை காலை சூரிய ஒளியில் அவர் எந்த ஊரில் பிறந்தாரோ அந்த ஊர் இருக்கும் திசையை நோக்கி தினந்தோறும் தொழுவதை அவர் வழக்கமாக வைத்து தினந்தோறும் அப்படி செய்துவிட்டு தான் அடுத்த பணிகளை அவர் தொடர்வார். இது அவருடைய வழக்கம்.
அப்படி தினந்தோறும் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒளி வீச தொடங்குகிறது. அந்த ஒளி பாரத தேசம் எங்கும் ஒளி வீசுது. இவர் ஒரு நாள் பார்க்குறார், 2 நாள் பார்க்குறார், 3 நாள் பார்க்குறார், அந்த ஒளி வந்துக்கிட்டே இருக்கு. இந்த ஒளி எங்கே தான் வருது அப்படி இப்படின்னு தெரிஞ்சு பார்க்கறதுக்குள்ள இவர் பார்த்தாரு, சரி நம்ம அந்த ஒளி இருக்கிற இடத்துக்கே போவோம் அப்படின்ட்டு ஒளி இருக்கிற இடத்துக்கே போறார். அது நம்ம தமிழகம் பக்கம் வருது. வந்து பார்த்தா அங்கே நம்மாழ்வார் குழந்தையாக அருந்தவம் செய்து கொண்டிருக்கின்றார். அதையும் அவர் பார்க்கிறார். இவர் ஒன்று கேட்க அது அவருக்கு பதில் சொல்ல என்ன ஒரு இது. அப்போத்துலேருந்து அவர் நம்மாழ்வாருக்கு தொண்டு செய்ய ஆரம்பிக்கிறார். அவர் பாடின பாடல் பாருங்க. கண்ணி நின் சிறு தாம்பினால் கற்றுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்றக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே. அவர் இந்த குருகூர் நம்பின்னு யாரு? நம்மாழ்வாருக்கு ஏகப்பட்ட பெயர் இல்லையா, அதில் ஒன்று குருகூர் நம்பி. அதையும் பாடி எவ்வளோ அழகாக பாடுறார் பாருங்க. இவர் பாடி பாடி அந்த அடியவருக்கு தொண்டு செய்ததுனாலேயே அவருக்கு அந்த ஒரு ஆழ்வார் பட்டம் கொடுத்து எம்பெருமான் நாராயணர் கொடுத்துருக்காருன்னா அப்போ பாருங்க. அதாவது பக்தின்றது நம்மளுடைய ஆழ் மனதிலிருந்து வந்தாலே நாம் எந்த நிலை இருந்தாலும் அந்த பக்தியை கடவுள் ஏற்றுக்கொள்ளுவார் என்பதில் மதுரகவி ஆழ்வாரை தவிர வேறு யாராலும் சொல்ல முடியாது. ஏனால் மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் எம்பெருமான் நாராயணரையும் அடியவர்களையும் அவர்கள் பாடியிருக்கிறார்கள், சைவத்தையும் பாடியிருக்கிறார். ஆனால் முழுக்க முழுக்க பெருமாளை பாடி அந்த பட்டத்தை பெற்றார். ஆனால் இவர் அவர்களுக்கு சேவகம் செய்து பட்டத்தை பெற்றார். என்ன மக்களே, நம்ம சேனலில் வர பதிவுகள்லாம் பிடிச்சிருக்கா? நிறைய பேர் நல்லா பார்க்குறீங்க, நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். சிறப்பு தகவல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண